சொர்க்கவாசிகளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மில் ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரலையோ ரூஹ் போகுவதற்கு முன்பு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்திர புரிவானாக. ஆமீன். ஹாஜிமார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்துட்டு இந்த இடத்தை அடையவில்லை என்று சொன்னால், அரஃபா மைதானத்தை அடையவில்லை என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் நபி அவர்கள் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அரஃபா இல்லைன்னா ஹஜ்ஜே கிடையாது. ஹஜ்ஜுடைய நேரத்துல ஒரு அரஃபாவுல தங்கல, ஒருவர் மினாவுல தங்கல, முஸ்தலிஃபாவுல தங்கல, அதுபோல் ஷைத்தானுக்கு கல்லறியல அப்படின்னா, முடி எடுக்கலன்னா அதற்கு பரிகாரம் உண்டு. அரஃபாவுல தங்கல அப்படின்னா அதற்கு எந்த பரிகாரம் எதுவுமே கிடையாது, ஹஜ்ஜே செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதைத்தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ஜுடைய நேரத்துல யார் அரஃபா மைதானத்தை அடைகிறார்களோ ஒரு நொடியை கூட நீங்க வீணடிக்காதீங்க. ஏன் தெரியுங்களா? அன்றைக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான். என்னுடைய அடியார் இடத்துல கேட்க மாட்டானா, நான் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என்ன வேணாலும் கேட்கட்டும், நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ன செய்வானா, அன்றைக்கு எல்லா மலக்குகளையும் எல்லாம் கூப்பிடுவானா. கூப்பிட்டு மலக்குகள்கிட்ட சொல்லுவானா, அல்லாஹ், மலக்குமார்களே, நான் மனிதனை படைக்க போறேன்னு சொன்னேன், நீங்க எல்லாம் வேணான்னு சொன்னீங்க, ஆனால் உங்களுக்கு மீறி என்ன செஞ்சேன், நான் படைச்சேன். ஏன் வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னா, இந்த மனிதர்களையா படைக்க போற ரப்பே, இந்த பூமியில இந்த உலகத்துல உங்களுக்கு உனக்கு செஜிதா செய்யாத இடமே கிடையாது. அப்படி நாங்க தொழுதுகிட்டு உன்னை வணங்கிக்கிட்டு உன்னை திக்கில் செய்து கொண்டு உன்னோட நினைப்புல நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம மனுஷர்களை படைச்சோம்னா அவங்க என்ன செய்வாங்க சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பூமியில ரத்தத்தை ஓட்டுவார்கள். அதையால் வேண்டான்ட்டாங்க. வேணான்னு சொன்ன பொழுது மலக்குமார்கள் தடுத்தார்கள், மீறி அல்லாஹ் படைச்சான். அப்பதான் அல்லாஹ் சொல்றான், உங்களை மீறி நான் படைச்சேன்ல, என்னுடைய அடியார்களை பாருங்கள், பரட்ட தலையோடு அல்லாஹு அக்பர் புழுதியோடு எல்லோரும் என்னிடத்திலே துஆ கேட்கிறார்கள், எல்லோரும் அழுது என்னிடத்தில் கேட்கிறார்கள், எல்லோருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், எல்லோருடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். என்னிடத்தில் என்னென்ன கேட்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் நான், இந்த அரஃபா மைதானத்தில் கேட்ட அத்தனை பேர்களுக்கும் நான் அவர்களுக்கு தருவேன் என்று மலக்குகளிடத்தில் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய விருந்தாளிகளே, அந்த இடத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறான். அதைத்தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அரஃபா மைதானத்தில் ஒரு இடம் இருக்கிறது, ஜபல் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது. அதுதான் இந்த மலைக்கு பேரு ஜபல் ரஹ்மத். அல்லாஹுடைய விருந்தாளிகளே, அங்க மேல ஒரு தூண் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன அடையாளம் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் படைச்சான். சொர்க்கத்தில் படைத்த ஒரு கனியை சாப்பிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் தடுத்தான். ஷைத்தானுடைய தூண்டுதல் காரணத்தினால் அந்த கனியை சாப்பிட்டார்கள். அல்லாஹ் உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு பக்கமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு பக்கம் அல்லாஹ் உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினான். இவ்வுலகத்திற்கு வந்ததற்கு பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிய செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறான். ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். இறைவா, உனக்கு நான் மாறு செய்து விட்டேன், என்னுடைய நஃப்ஸிற்கு நான் அநீதம் செய்து விட்டேன், என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இவ்வுலகத்தில் நான் கை செய்து உள்ளவனாக நான் ஆகிவிடுவேனே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பை கற்ற செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொன்னா பார்த்தீங்களா. பல வருடங்களுக்கு பின்பு அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து இந்த இடத்தில் தான் ஒன்று சேர்த்தான் என்று ஹதீஸில் வருகிறது. அதற்கு அடையாளத்திற்காக வேண்டித்தான் மேல ஒரு தூண் ஒன்று கட்டப்பட்டு பார்த்தீங்களா, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார் என்பது அடையாளத்திற்காக வேண்டி கட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இன்னொரு சிறப்பை பற்றிருக்கிறது. ஹஜ்ஜத்துல் விதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது இந்த இடத்துல தான் இறுதி பேருரை நடத்தினார்கள். என்ன சொன்னாங்க தெரியுங்களா, அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை நான் அப்படியே உங்களிடத்திலே பூர்த்தியாக்கி விட்டேன், கொஞ்சம் சேர்த்தும் சொல்லவில்லை, கொஞ்சம் குறைத்தும் சொல்லவில்லை, அப்படியே பூர்த்தியாக்கி விட்டேன், அல்லாஹ்வாக சாட்சியாக வைத்து சொல்கிறேன் என்று சொன்னதற்கு பின்பு நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க தெரியுங்களா, சஹாபாக்களே, இந்த பூமியிலே நீங்கள் வாழுகின்ற பொழுது பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், பெண்களுக்கு அநீதம் செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு நான் அதிகமான சோதனை நான் தந்திருக்கிறேன், அந்த சோதனையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிரமமானது அவங்களுக்கு கஷ்டத்தையும் சில கஷ்டங்களை நான் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அப்ப அவங்க கையேந்தினா உடனே துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகையால் பெண்களுடைய விஷயத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபியவர்களே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே,
அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த இடத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை இங்குதான் நடந்தது. அந்த இடத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறான். நபியர்கள் சொல்லுவார்கள், இந்த இடம் தான் மஹ்ஷர் மைதானம். நாளைக்கு மறுமை நாளில் ஆண்களையும் பெண்களையும் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லா மக்களையும் எல்லாம் இங்குதான் ஒன்று கூட்டப்பட்டு எழுப்பக்கூடிய இடம் மஹ்ஷர் மைதானம். இங்குதான் நம்முடைய அறிவு சொல்லும், எப்படி இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் அல்லாஹ் எப்படி ஒன்று கூட்டுவான், இடம் எப்படி பத்தும் என்று நம்முடைய அறிவு சொல்லும். அதைத்தான் நபியர்கள் சொல்லுவார்கள். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இந்த அரஃபா, இந்த மினா, இந்த முஸ்தலிஃபா, இந்த மூன்றும் எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க தெரியுமா நபியவர்கள்? தாயினுடைய கருப்பையை போல் என்று நபியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தாயினுடைய கருப்பையில் 5 கிலோ குழந்தை இருக்குமானால், 10 கிலோ குழந்தை இருக்குமானால், 3 கிலோ குழந்தை இருக்குமானால், அந்த வெயிட்டுக்கு தகுந்தவார் அந்த பை எப்படி சுருங்கி விருந்து கொடுக்குமோ அது போலதான் இந்த அரஃபாவையும் இந்த மினாவையும் இந்த முஸ்தலிஃபாவையும் அன்றைய தினத்தில் அல்லாஹ் அந்த பூமியை அல்லாஹ் விசாலமாக்கி தருவான். அல்லாஹு அக்பர். இப்ப எந்த இடத்துல அல்லாஹ் கொண்டு வந்து நம்மளை சேர்த்து இருக்கிறான்? மஹ்ஷர் மைதானத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் நம்மளை சேர்த்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, பெரிய ஒரு பாக்கியம். இந்த இடத்துல செய்யக்கூடிய தர்மத்தினுடைய நன்மை இருக்கு பாத்தீங்களா? எங்குமே நன்மை கிடைக்காது. அதனால தான் அரஃபாவுடைய சிறப்பை தெரிந்தவர்கள், அரஃபாவுடைய மகத்துவத்தை தெரிந்தவர்கள் ஹஜ்ஜுக்கு வர முடியலையா? பணத்தை கொடுப்பார்கள். நீங்க ஹஜ்ஜுக்கு சென்றா அரஃபா மைதானத்துக்கு சென்று இந்த காசை வைத்து ஜூஸையும் தண்ணீரையும் ஹாஜிகளுக்கு வாங்கி கொடுங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அக்பர். நம்ம வர முடியலையா? அந்த நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளையும் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். ஹாஜிமார்களே, ஹாஜிமார்களே, அல்லாஹ் அக்பர். நபியவர்கள் சொல்லுவார்கள், யௌமுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய அன்றைய நாளில் ஒரு நோன்பு வைத்தும் என்று சொன்னால் ஒரு வருஷம் முந்தைய சிறு பாவங்களையும் ஒரு வருஷம் பிந்தைய சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபியவர்கள் சொன்னார்களே. நமக்கெல்லாம் உடம்பில் நல்ல ஆரோக்கியத்தை தந்து நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்ல உடம்பில் ஆரோக்கியத்தை தந்து அன்றைய நாள் வருகின்ற பொழுது நமக்கு ஆசையும் ஆர்வத்தையும் தந்து அந்த நோன்பை வைத்து அந்த நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தர் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளை நபியர்கள் சொல்லுவார்கள், இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது 3 பொருட்களை பார்த்தாலே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். எத்தனை பொருளுங்க? 3 பொருட்களை பார்த்தாலே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். ஒன்று காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்த்தால் அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். இரண்டாவதாக கலாமுல்லா, குர்ஆன் ஷரீஃபை பார்த்தாலே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான். மூன்றாவதாக பெற்றோருடைய முகத்தை பார்த்தாலே அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நபி அவர்கள் சொல்லுவார்கள். இந்த அரஃபா மைதானத்தில் எல்லோருடைய துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஒருவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது யாருடைய துஆ? ஹஜ்ஜுக்கு வருகின்ற பொழுது யார் பெற்றோரை ஒதுக்கி வைத்துவிட்டு பெற்றோரிடத்தில் பேசாமல் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இந்த அரஃபா மைதானத்திற்கு ஹஜ்ஜுக்கு வந்து துஆ கேட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, நாம் எல்லாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து பெற்றோருடைய துஆவை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி தந்தர புரிவானாக. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், பெற்றோருடைய முகத்தை பார்த்ததற்கு நன்மை என்று சொன்னால் அவர்களுக்கு பணிவிடை செய்தால் எவ்வளவு நன்மை இருக்கும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய தாய் இருக்கிறாங்கல்ல, திருமணமாகுவதற்கு முன்பு ஊசி போடுவதற்கு பயப்படும். ஊசி போடுவதற்கு பயப்படும் நம்முடைய தாய். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, நாம கருவானதற்கு பின்பு அந்த ஊசியை அந்த தாய் தாங்கிக் கொண்டு போட்டுக் கொள்ளும். நாம உருவாகிவிட்டு கருவாய் உருவாகி இருக்கின்ற பொழுது ஒரு பொருளை சாப்பிடுவதற்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த பொருளை சாப்பிட்டா என் பிள்ளைக்கு பாதிப்பு வந்துருமே என்று நப்சை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த உணவையும் சாப்பிடாமல் அல்லாஹ் அக்பர் நம்மளை வயிற்றுல நம்மளுக்கு எது அடிபட்டு கூட நம்மளை பொத்தி 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 வளர்த்து அல்லாஹ் அக்பர் நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு தாய்மார்களும் இவ்வுலகத்திற்கு பிள்ளையை கொண்டு வருகின்ற பொழுது உயிரை தியாகம் செய்துதான் கொண்டு வருகிறார்கள். அதை ஒன்றை நினைத்து பார்த்தால் அந்த தாய்க்கு எவ்வளவு பணிவிடை செய்தாலும் இவ்வுலகத்தில் ஈடு ஆகவே ஆகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அப்படி ஒவ்வொரு தாய்மார்களும் தம் பிள்ளையை கொண்டு வருகின்ற பொழுது ஒரு சில தாய்மார்கள் அல்லாஹ்விடத்திலே சென்றிருக்கிறார்கள். அப்படி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய கபரை விசாலமாக்கி வைத்து அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கத்தை, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தர் புரிவானாக. ஆமீன். ஹாஜிமார்களே, அதோடு முடிஞ்சிச்சா? பிள்ளைய உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கு பின்பு அந்த தாய் பல நாள் தூங்காமல் அல்லாஹ் அக்பர் நம்மளை எறும்பு கடிச்சிடக்கூடாது நம்மளை பொத்தி பொத்தி வளர்த்து ஒரு நாள் பாத்ரூம் போகல, ஒரு நாள் யூரின் போகல, ஒரு நாள் சாப்பிடலன்னா அந்த